ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? பேபி பொட்டேட்டோவை வச்சு நம்ம சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேங்க. பொட்டேட்டோ வந்து பேபி பொட்டேட்டோ 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் தனியாக ஒரு பவுலில் வேக வச்சுருக்கிறேங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறனாலும் வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு நம்ம தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் வச்சு இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம அதில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கலர் வர வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு பாதி வெங்காயம் நல்லா பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இப்போ அது சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடணுங்க. நல்லா வதங்கினதையும் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நான் வந்து 2 தக்காளி வந்து நல்லா அரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா தக்காளியில் உள்ள பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாங்க. இது வந்து தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கறி மசால் பொடி 3/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை நல்லா போகட்டும். ஒரு 100 ml மட்டும் தயிர் எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து புளிக்காத தயிராக இருக்கணும். அதை வந்து இப்போ நம்ம சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம அதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்தோம்ல, அதே பவுலில் ஒரு 1/2 பவுல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை நல்லா நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கலாங்க. கஸ்தூரி மேத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு டைம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வச்சுருந்தாலும் இது மேலே கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்திக்கலாம். இன்னும் நமக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.